நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பாலாற்றங்கரையோரம் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாதம் 2ஆம் சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. முன்னதாக வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகமும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வரதராஜ பெருமாளுக்கு தீப ஆராதனையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமதராய் எழுந்தருளி கோயில் பிரகாரத்தை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் கோயில் அறங்காவலர் குழு தலைவர் ஏபி சத்யநாராயணன், தேவி வாசுகி சரவணன், ஸ்ரீனிவாசன் சேஷாத்ரி மற்றும் 2ஆம் சனிக்கிழமை உபயதாரர்கள் அபெக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் எம்ஜி வேலு, ரமேஷ் பக்தர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதிகாலை முதலே அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பக்த கோடிகளுக்கு இனிய இரவு வணக்கம். பெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ பெருமாள் திருக்கோயில் புரட்டாசி சனிவார உற்சவம் திருமகள் கேதவாய் வேண்டி வரம் பெறும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சப்த ரிஷிகள் பூஜித்த வரத்ராஜ முனிகளால் பிரசித்தி செய்யப்பட்ட தேவாதி அடியாரிகள் ஊக்குவிக்கும் சடாலயம் என்கிற ஆற்காட்டில் கூடார நதிக்கரையில் கோயில் கொண்டிருக்கும் சுமார் 1600 வருட பழமையான இந்த திருக்கோயில் சன்னதி ராஜராஜ சோழம், சதாசிவ ராயர், விஜயராக மன்னர் ஆகியோரால் திருப்பணி செய்து உள்ளார். கதிர்பூஜை கூர்மப்பீடத்தில் மேல் பத்மப்பீடத்தில் நின்று திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார். விமானத்தில் ஆதிகேஸ்வரன் காட்சியளிக்கிறார். அதேமாதிரி இந்த புரட்டாசி சனிவாரம் 2வது வாரம் எம்ஜி வேலு, CK சுதர்சன் இவங்க 2 பேரும் நீங்கள் உபயதாரருங்க. பிரசாதம் காலையிலேருந்து கண்டினியூவாக கொடுக்குறோம். அதேமாதிரிக்கு நம்ம பொதுமக்களுக்காக சகல வசதியை செய்து கொடுக்குறோம். பாத்ரூம், டாய்லெட் எல்லாருக்கும் அவங்க சகல வசதியை செய்து கொடுக்குறோம். பொதுமக்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு சாமி கும்பிட்ற மாதிரி எல்லா வசதியும் பண்ணியிருக்கிறோம். அதேமாதிரிங்க இப்போ வந்து கோயிலுக்கு அடுத்தது சம்பரோஷன் நடைபெறும் போது சம்பரோஷனை புதிய கருங்கல் தரை வேலை 14 லட்சம், வெள்ளை ஓடு பொதிச்சல் 13 லட்சம், கருங்கல் தரை வேலை 24 லட்சம், விமானம் வெள்ளை பூசுதல் 22 லட்சம், மண் சுவர் வேலை 10 லட்சம், வர்ணம் பூசுதல் தண்ணீர் பீச்சி அடிக்குதல் 13 லட்சம், ஆக மொத்தம் 96,50,000 செலவாகிறது. பொதுமக்கள் அனைவரும் கொஞ்சம் தங்களால் உயர்ந்த பொருள் உதவியோ பண உதவியோ கொடுத்து இது பண்ண முறை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கனம் சத்யநாராயணன், அலங்காரக்குழு உறுப்பினர், மற்றும் எம் தேவி அலங்காரக்குழு உறுப்பினர், வாசுகி சரவணன் அலங்கார உறுப்பினர், ஜி சீனிவாசன் அலங்கார உறுப்பினர், ஏசி சேஷாத்ரி அலங்கார உறுப்பினர்.